நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், ஊராப்பட்ட லெட்டர் வரும், பில்லுனா லெட்டர், ஸ்டேட்மெண்ட்னா லெட்டர், எல்லாமே லெட்டர் தான். போன்ல இழுத்து எவ்வளவு நோட்டிபிகேஷன் வருதோ எல்லாமே, எல்லா நோட்டிபிகேஷன் ஒரு லெட்டர் டெக்னிக்கலி. ஸோ ஒரு லெட்டரும் ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். ஸோ லெட்டர் எல்லாம் கட் பண்ணி ஸ்டாம்பை மாத்திரம் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சாங்க, ஒரு வால்பேப்பர் கொலாஷ் மாதிரி. அது பார்த்து வந்து ஓகே நல்லா இருக்கே ஸ்டாம்ப், இத்தனை நாள் நம்ம வெறும் ஒரு ஃபங்க்ஷனல் பொருளா பார்த்து அது ஏஸ்தட்டிக் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு apparently this was the first collector. ஸோ வணக்கம், வெல்கம் டு yet another episode of number 38 பாட்காஸ்ட். இந்த வாட்டி ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்து அஸ்வின் கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசி ஹாபி அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. he runs this business in the collectibles. அப்புறம் collectibles is the broad name. எல்லா விதமான collectibles, stamps, coins, toys, a little bit of Hot Wheels also, Hot Wheels, notes, okay, other old stuff that are collectibles also, Matchbox labels, அதுக்கப்புறம் cigarette cards, அதுக்கப்புறம் வந்து calling cards, some old advertisements, but mainly stamps, coins, notes தான் is the main collectibles. done. அவரோட ஸ்டோர் வந்து பாண்டிச்சேரியில இருக்கு, பட் அவர் வந்து இப்போ சென்னையில லிவிங்ஸ்டன். அதனால யூ கேன் டிஎம்எம் for whatever collectible requirements that you have. So அவரை கூப்பிட்டு நாங்க வந்து அந்த collectibles பத்தி பேசலாம்னு இருந்தோம். collectiblesலயே வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு collectiblesனு சொன்னா நமக்கு எப்பவுமே தோன்றது stamps. I just want to start with what is a stamp? Why is it used? So stamp, simple answer வந்து stamp is a currency you pay for postage. postage-க்காக pay பண்றது சொல்றோம்ல. postage-னா postage-னா என்னோட லெட்டரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு அந்த சர்வீஸ்க்கு வாங்கக்கூடிய காசு. எக்ஸாக்ட்லி, கரெக்டா. ஸோ இது வந்து எப்ப ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்துல மக்கள் ஒரு இடத்துல வாழ்ந்து இருப்பாங்க. they wouldn't have had so much necessity to go from one province to another province, one kingdom to another kingdom. அப்ப இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு அவங்க இன்கேஸ் ஒரு ரீசனுக்காக அவங்க பக்கத்து ஊர்ல ஆள் இருக்காங்க, ட்ரேடுக்காக போறப்ப கூட என்ன ஆச்சு, இவங்க டிராவல் பண்ற ஜர்னி வாஸ் நாட் வெரி சேஃப். டக்காய்ட்ஸ் வருவாங்க, என்ன யாரும் கொள்ளடிக்க வாய்ப்பு, தக்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா கூட அது வெதர் கண்டிஷன்ஸோ நேச்சரோ, இல்லைன்னா இஃப் இட்ஸ் நாட் வெரி நடுவில் இருக்கிற பாதை இப்போ ஹைவேஸ் மாதிரி இருந்திருக்காது, அனிமல்ஸ் கூட அட்டாக் பண்ணலாம், இதுவெல்லாம் இருக்கலாம். இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, they saw that there's a clear route. the clear route எந்த ரூட்னா ராஜாவோட ரெப்ரசன்டேஷனா அவருக்கு அவங்க வந்து கேரி பண்ணுவாங்க. சரி, they are kind of a mail carriers. ஸோ அவங்க வந்து இந்த பேட்ச் வச்சிருப்பாங்க. அந்த பேட்ச்ல இருக்கிறவங்க வந்து யாராவது தங்க தொட்டானா திருப்பி நாளைக்கு அவங்க கிட்ட அட்டாக் பண்ணுவாங்க தெரியும். ஸோ they are safe. இது மாதிரி அவங்க போறதை பார்த்துட்டு அவங்க மூலியமா கொடுத்து அனுப்பிச்ச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தாங்க. போஸ்டேஜ் அங்கே தான் உருவாச்சு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்து ஒரு சிஸ்டமே உருவாச்சு. ஸோ ராஜாவோட மெசேஜையோ ராஜாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் வந்து வேற ராஜகாரியத்துக்காக அவர் கொண்டு போறது கூடயே இதையும் கூட கொண்டு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஸ்கேல் பெருசாகி ஒரு பாயிண்ட்ல வந்து மக்களும் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸால டிஸ்பிளேஸ் ஆறாங்க, எல்லாம் இன்னும் எவல்யூஷன்ல டிராவல் பண்றாங்க. ஸோ அப்ப வந்து போஸ்டல் சிஸ்டமும் வளருது. இப்ப அங்க இருந்து நம்ம ராஜகாலத்துல இருந்து அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொலோனியல் 1800s போனோம்னா அந்த சமயத்துல இருக்கிறதே பாப்புலர் என்ன இருந்துச்சு, காலனைசேஷன். எஸ்பெஷலி பிரிட்டன் என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் ரைட் எல்லா பக்கமும் லெஃப்ட் ரைட் சென்டர்னு சொல்லிட்டு they had colonies. அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் தேவை. அப்ப their post office should be thriving because they have people placed right from இந்த பக்கம் அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க, இந்தியா எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சோ இவங்க சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஆபீசர்ஸ் இருப்பாங்க, கவர்னர் ஆளுங்க இருப்பாங்க, ராயல் ஃபேமிலி கூட இருப்பாங்க, எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் தேவை. அப்ப வந்து கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ போஸ்ட். பட் இவ்வளவு போஸ்ட் அவங்க அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஆனாலும் they were not profitable. they had financial issues இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு ஆள் அசைன் பண்ணாங்க, ரோலாண்ட் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன பண்ணாரு, கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு கதை கூட சொல்லுவாங்க, அது வந்து படக்கதை மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் பீரியடே போனாராம், போய் பார்த்தாராம் என்ன பண்றான், he just wanted to get an understanding, போஸ்டல் ரன் எப்படி இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். போறப்ப அவர் என்ன பண்ணாங்களா, ஒரு லேடி கிட்ட போனாங்களாம். போறப்ப வந்து மெயில் வந்து அவங்க வாங்கினாங்களாம். வாங்கிட்டு வந்து மேல பார்த்துட்டு வேற ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. திருப்பி எடுத்து வந்துட்டாரு. ஏன்னா அப்ப வந்து போஸ்ட் பெய்டு ப்ரீபெய்டு ரெண்டும் இருந்துச்சு. ஸோ he could take it back. எனக்கு ஒரு வாட்டி வந்து போனாங்க, அது சொன்னாங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு. மூணாவது வாட்டி வந்து அவர் டவுட் ஆயிடுச்சா, அவர் போறதுக்கு முன்னாடி லெட்டரை வந்து பார்க்கணும்னு சொன்னாராம். அவரும் வந்து சும்மா அவரும் வச்சு பார்த்தாராம். வச்சு பார்த்து இந்த சரி போய் கொடுத்துட்டு சொன்னாராம். போய் வச்சு பார்த்தா வந்து இது பற்றி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் தான் வந்து புரிஞ்சிச்சு, அவங்க வந்து அவங்க பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்த லெட்டர்ல ஒன்னும் எழுதாத, பார்த்துட்டு எழுதலன்னா நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன், அவனுக்கு போஸ்டேஜ் மிச்சம், அக்செப்ட் பண்ணாதான் அவனுக்கு போஸ்டேஜ் காசு கொடுக்கணும் சொல்லிட்டு எழுதுனா மட்டும் முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் எழுதுன்னு சொல்லிட்டு
சோ இதுல என்னன்னா இப்ப சிஓடி நம்ம ஆர்டர் எடுத்து நினைச்சா பொருள் வாங்கல, சோ அதனால வந்து அவனுக்கு பெருசா நஷ்டம் இருக்காது. ஆனா இதுல அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவங்களோட சர்வீஸ் தான் உங்களுக்கு காசு. கேரிட் அவுட் தி ஹோல் சர்வீஸ். ஆனா வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றதால அவங்களுக்கு லாஸ் ஆயிடுது. சோ இது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. இதோட இன்னொரு 2 ப்ராப்ளம்லாம் கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணாரு, 3 சொல்யூஷன் கொண்டு வந்தார். ஒன்னு வந்து எல்லா லெட்டரும் கவர் பண்ணி தான் வரணும். You have to put some kind of seal on it. ரெண்டாவது எல்லா போஸ்டேஜுமே ப்ரீபெய்டா இருக்கணும், போஸ்ட் பெய்டு ஆப்ஷன் இருக்க கூடாது. மூணாவது ஓகே ப்ரீபெய்டு இப்ப முன்னாடி பெய்டா இல்லையான்றது வந்து செக் பண்ண தேவையில்லைன்னா வந்து அது அடுத்தது இருந்துச்சு. இப்போ வந்து செக் பண்றதுக்கு தேவை இருக்கு. பிளஸ் பே பண்ணிட்டாங்கனாலும் வந்து அது எல்லா ப்ராசஸ்ல இருக்கிறவனுக்கும் அது பே பண்ணியாச்சுன்னு தெளிவு இருக்கணும்ல. அப்ப என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். சரி நம்ம வில் ஃபைண்ட் அவுட் சிஸ்டம் வேற ஆரம்பத்திலே வந்து they know that in every step of the process இது வந்து போஸ்டேஜ் பே பண்ணியாச்சு தெரியணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டாம்ப் கொண்டு வந்தாரு. சோ நீ வந்து அதுக்கு ஸ்டாம்ப் போட்டிட்டேன்னா பே பண்ணியாச்சு வாங்கி நீ ஒட்டிடுற, அப்ப ஸ்டாம்ப் பே பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சிடும். அது ஒரு சீல் குத்திட்டாங்க. சீல் குத்தின உடனே என்ன ஆயிடும், அது வந்து ஒன் டைம் யூஸ் ஆயிடுச்சு, திருப்பி யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த கான்செப்ட் தான் கொண்டு வந்தாரு. அவர் முதல் வாட்டி கொண்டு வரப்ப ஒரு புது சிஸ்டமா கொண்டு வரப்ப கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே வேல்யூல கொண்டு வந்து 1 penny ஒரு ஸ்டாம்ப். ஆமா, ஒரு ஸ்டாம்ப் 1 penny. எல்லா சர்வீஸ்க்கும் அப்போதைக்கு கொஞ்சம் பீரியடுக்கும் வந்து ஒரு எல்லா சர்வீஸ்க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆனாலும் 1 pennyன்ற மாதிரி தான் கொண்டு வந்தாரு, if I'm not wrong. ஓகே. சோ அப்ப ஈஸியா இருந்துச்சு. இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப். இதுதான் பிளாக் பெனின்னு சொல்லுவாங்க. சின்னதா கட்டமா இருக்கும், கருப்பு கலர்ல. அது அப்ப இருக்கிற குவீன் விக்டோரியாவோட சிலுவட் இருக்கும். அதுக்கப்புறம் 1 pennyன்னு போட்டிருக்கும். அவ்வளவு. அதுல கண்ட்ரி பேர் கூட போட்டிருக்கும். இதோட தொடர்ச்சியா இன்னி வரைக்குமே பிகாஸ் தே வர் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இஷ்யூ ஸ்டாம்ப்ஸ். கிரேட் பிரிட்டனோட எந்த ஸ்டாம்ப்லயுமே அவங்க வந்து கண்ட்ரி பேர் போட தேவை. குவீனோட சிம்பிள் ஹெட் சிலுவட் மாத்திரம் ஓரமா ஏதோ ஒரு கலர்ல இருக்கும். they are the only countries who have that privilege because they were the first to invent. அதுக்கப்புறம் மெதுவா அப்படியே வந்து போஸ்டேஜ் எல்லாம் வந்து எல்லா கண்ட்ரிலும் வந்து ஸ்டாம்ப் போஸ்டல் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு எல்லா கண்ட்ரிலயும். they started bringing out stamps. அதுக்கப்புறம் வந்து there is also another story where they say ஒரு லேடி வந்து வீட்ல கொஞ்சம் ஏழ்மையில இருந்தாங்க. she was broke. அவங்க வீட்ல வந்து வால்பேப்பர் தான் அப்பெல்லாம் apparently. so வால்பேப்பர்ல பிச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், ஊராப்பட்ட லெட்டர் வரும். பில்லுனா லெட்டர், அப்புறம் வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட்னா லெட்டர், எல்லாமே லெட்டர் தான், பேங்க் எல்லாமே. சோ ஒரு லெட்டரும் ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். அது மாதிரி அந்த டைம் இன்னும் வந்திருக்கும். நம்ம போன்ல இழுத்த எவ்வளவு நோட்டிபிகேஷன் வருதோ எல்லாமே எல்லா நோட்டிபிகேஷன் ஒரு லெட்டர் டெக்னிக்கலி. சோ லெட்டர் எல்லாம் கட் பண்ணி ஸ்டாம்பை மாத்திரம் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சாங்க, ஒரு வால்பேப்பர் கொலாஷ் மாதிரி. அது பார்த்து வந்து ஓகே நல்லா இருக்கே ஸ்டாம்ப், இத்தனை நாள் நம்ம வெறும் ஒரு ஃபங்க்ஷனல் பொருளா பார்த்து எஸ்தெட்டிக் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு apparently this was the first collector. இங்க இருந்து மக்களும் அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாம்ப்ஸ் விட்டா இன்னும் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. So this is the story of how stamp came into existence and how that stamp become a collectible. அந்த ஃபர்ஸ்ட் கலெக்டர் பேர் ஏதாவது தெரியும்? இந்த கதையை வந்து ஹியர்சே தான். நைஸ். ஸோ ஸ்டாம்புக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. பிளாக் பெனி வந்து இன்னும் இஸ் இட் a rare collectible? Is it still in the market? It is still in the market, but I wouldn't say it is super rare. It is rare, but பல்க்ல விட்டுருப்பாங்கல்ல. ஸோ மல்டிபிள் இஷ்யூஸ் விட்டுருப்பாங்க, பல்க்ல விட்டுருப்பாங்க. ஸோ இட் இஸ் காஸ்ட்லியர் தான், பட் it is not up there. இப்போ உங்களுக்கு there are stamps that are much more costlier than that also. இப்போ நீங்க ஸ்டாம்பே பார்த்தீங்கன்னா there are a bunch of things that make a stamp costly. ஃபர்ஸ்ட் சொன்ன டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப், கமமரேட்டிவ் ஸ்டாம்ப். டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்க இருக்காங்க, ஆனா கமமரேட்டிவ்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா கலெக்ட் பண்ணுவாங்க பிகாஸ் பீப்பிள் லைக் எக்ஸ்க்ளூசிவிட்டி. இந்த லிமிடெட் எடிஷன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது ஒரு இம்ப்ரெசிவ் எடிஷன். சோ யா, ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒரு கதை ஏதாவது இருக்கணும். இல்லனா வந்து இப்போ ஒரு ஸ்டாம்பே இருக்கு. லெட் மீ டெல் few examples. பிரிட்டிஷ் குவானா 1 cent மெஜெண்டா. இது வந்து அந்த சமயத்துல வந்து they issued it in one of the மொரிஷியஸ் நினைக்கிறேன். அங்க இருக்கிற காலனி, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலனியல் ஸ்டாம்ப் இஷ்யூஸ். அங்க விட்டப்ப வந்து என்ன ஆச்சு, அந்த லேட்டரா அந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த ஸ்டாம்ப் வந்து ஷார்ட் பீரியட் தான் விட்டுருக்காங்க, அதோட ரெக்கார்டே இல்ல. அப்புறம் அந்த ஸ்டாம்பே யாருக்கிட்டுமே இல்ல, ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ரெலிக்க வந்து எடுக்கிறப்ப பை சான்ஸா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பழைய பையனோட ஒரு நோட் புக்ல அந்த ஸ்டாம்ப் போட்டிருந்துச்சு. தட் வாஸ் த ஒன்லி காப்பி ஆஃப் த ஸ்டாம்ப் தட் வாஸ் அவைலபிள் அக்ராஸ் த குளோப். அது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடைசியா போன ஆக்ஷன்ல வந்து உங்களுக்கு அது 8.3 மில்லியனுக்கு போயிருக்கு, which is 74 to 75 crores Indian money. So the one stamp, this is so rare because only one copy is there. And then there's a kind of a story about it. இங்க அதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான நம்ம வந்து பார்த்தோம்னா இதுவும் இருக்கு. there is also this Mauritius post office ball cover. So இது வந்து அந்த ஊர்ல ஒரு பால் which is a dance நடக்கும், ஹாரி பாட்டர்ல காமிப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து அந்த ஊர்ல அந்த ஹைஸ் அண்ட் அப் பீப்புள் ஆஃப் சொசைட்டி எல்லாம் வந்து ஒரு பால் போயிருக்காங்க. அதுக்கு இன்விடேஷன் கவருக்கு இந்த ஸ்டாம்ப் போட்டு அமைச்சிருக்காங்க. அந்த இன்விடேஷன் கவர்ல இருக்கிற ஸ்டாம்புக்கு வந்து ரொம்ப கம்மி காப்பி தான் வந்து இருக்கு. இந்த ஸ்டாம்பும் பாத்தீங்கன்னா 12 மில்லியனுக்கு போயிருக்கு கடைசியா, which is around 107 crores. நைஸ். இதெல்லாம் ஏன்னா வந்து அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஆளுக்கு தான் போயிருக்கும். பிளஸ் இது எல்லாமே எங்க மாதிரி இருக்கும்னா இதை பத்தி கதை, இது ரொம்ப ரேரு, அதனால சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனும் இதை பத்தி அவங்க பப்ளிசிட்டி பண்ணி இவ்வளவு வேல்யூ இருக்கு. இதெல்லாம் வந்து கதையான காஸ்ட்லி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா there's also the stamp
ஸ்டாம்ப் வந்து ட்ரெஸ்கிங் எல்லோ, ஸ்வீடனோட ஸ்டாம்ப் 1855. அது வந்து என்ன பண்ணாங்க, they were supposed to print it in a different color, but because of a printing error it came in yellow. அதனால it became very costly. அந்த இந்த ஸ்டாம்பே கூட பாத்தீங்கன்னா வந்து 2010 ஜெனீவா ஆக்ஷன்ல it went for 2.6 million, which is on 24 crores. So இதெல்லாம் தான் குளோபலா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இந்தியா எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 1948ல காந்திக்கு வந்து ஸ்டாம்ப் விட்டாங்க, 4 ஸ்டாம்ப் விட்டாங்க. அதுல ஒரு ஸ்டாம்ப் வந்து 10 rupees விட்டாங்க. 1948ல 10 rupees பெரிய வேல்யூ. ஆமா ஆமா. ஓகே, இப்போ ஒரு 1000 ரூபாய் ஸ்டாம்ப் சொன்னா நம்ம எப்படி யோசிப்போம், அது பெரிய வேல்யூ. அப்ப மீதி ஸ்டாம்ப்லாம் பாத்தீங்கன்னா அனாஸ்ல தான் இருக்கும். மீதி ஸ்டாம்ப்லாம் ஒரு ஜெனரிக் கலர்ல விட்டுருப்பாங்க, காந்தி ஃப்ரண்ட் ஃபேஸிங் விட்டுருப்பாங்க. இந்த ஸ்டாம்ப் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஷேட்ல இருக்கும். ஒரு இப்ப கூட என்ன பண்ணுவாங்க, நார்மல் கோல்டு, ரோஸ் கோல்டு சொல்லுவாங்க, அது மாதிரி ரோஸ் கோல்டு மாதிரி ஒரு கலர்ல விட்டுருப்பாங்க. அதோட சர்வீஸ் டைம்னா ஃபார் கவர்மெண்ட் சர்வீஸ்ல விடுவாங்க. அந்த சர்வீஸ் இஷ்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆஃப் உங்களுக்கு கடைசியா வந்து $35,000 போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஸ்பிங்க் லண்டன் ஆக்ஷன்ல 2021ல போயிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஸ்டாம்ப்ஸ் ஆஃப் இந்தியா. மோஸ்டா வந்து இது மாதிரி இந்த ஸ்டோரியும் ரேரிட்டியும் அப்புறம் அவைலபிலிட்டி இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஏறும். இப்ப நீங்க சொன்ன ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே சேல் ஆனது வந்து ரீசன்ட் டைம்ஸ். ஆமா, நான் சொன்னதெல்லாம் கடைசி வேல்யூ. இந்த ஸ்டாம்ப் லைக் எனி அதர் கலெக்டபிள் லாஸ்டா ஆக்ஷன்ல போன எல்லாமே will go in reputed auctions தான் குளோபலா. லாஸ்டா எந்த ஆக்ஷன்ல போச்சோ அதோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ அப்போனா ஆல்மோஸ்ட் இன்னுமே வந்து அதோட பீப்புள் ஆர் சீக்கிங் டு கலெக்ட் ஸ்டாம்ப்ஸ் தான் அர்த்தம் இல்லையா? ஆமா ஆமா. என்னன்னா இப்ப டிஃபரன்ஸ், இல்லாத பொருளை கலெக்ட் பண்ண வந்து ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அது வந்து ரொம்ப எலிட் கிட்ட போயிடும், ஏன்னா வந்து ஆக்சஸ் இல்லாம போயிடும். ஸோ இப்ப என்ன ஆகும், இதெல்லாம் அப்படிதான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப கலெக்ஷன்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் கம்மியா இருந்தாலும் ஓல்டர் ஜென்ரேஷன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ யங்கர் ஜென்ரேஷன் கம்பேரிட்டிவா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.